ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமா சமோசா, பப்ஸ் எல்லாம் பேக்கரியில் வாங்கிட்டு இருக்கீங்க? வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். இதுக்கு ஓவனோ இல்லை பேக்கிங் டைம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற மாதிரியே பொரிக்கலாம். சூப்பராக இருக்கும் சமோசா. அந்த பப்ஸ் அது பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ட அந்த டேஸ்ட் சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒரு இதில் மைதா எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஓமத்தை கையில் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு நல்லா கையில் இப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு புரட்டிட்டு இப்படி கையில் பிடிக்க வந்தால் பிடிக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் நார்மல் இது தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. இது அரை மணி நேரம் ஊறினா போதும். மீன்வேல் இந்த பக்கம் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் வேக வச்சு உரித்து மசித்த உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த ஸ்டஃபிங் இதுதான் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வேணால் பன்னீர் போட்டுக்கலாம், கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி காய்கறிகள் போட்டுக்கலாம். இது உள்ள ஸ்டஃபிங் எல்லாமே உங்கள் இஷ்டம். இதில் வெறும் தக்காளி வெங்காயத்தை மட்டும் போட்டு கூட பண்ணலாம், ஆலு இல்லாமல். எல்லாம் உங்களோட இஷ்டம் தான் அது. அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், டர்மரிக் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடியும் தனியா பொடியும் போட்டிருக்கேன் நான். இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த ஜீரகம், சோம்பு தாளிக்கும் போதே கொஞ்சமாக மல்லி இருக்கு இல்லையா, தனியா, அதை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டு வதக்குனிங்கன்னா அந்த வாயில் கடி போடும்போது சூப்பராக இருக்கும். அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல்லே இருக்கும். ஸோ நல்லா மசிச்சு விட்டுடலாம். ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம், அந்த பட்டாணிலாம் தெரியாத அளவுக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். இதுதான் அந்த கிறிஸ்பினஸ்க்கே மெயின் இது. இது ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவரும் நெய்யும் எடுத்திருக்கேன். ஸோ வனஸ்பதி, மைதாலாம் யூஸ் பண்ணாதீங்க. கார்ன்ஃப்ளவரும் நெய்யை எடுத்து நம்ம பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. 1/2 ஹவர் ஆயிடுச்சு. அந்த சப்பாத்தி மாவு நல்லா இப்படி கையில் பிசைஞ்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈஸியாக போட்டு பண்ணிடலாம். இந்த ஷீட் இருக்கு இல்லையா, நான் இப்போ பண்ண போகிற ஷீட்டை ஒரு 1 மந்த்துக்கு கூட அந்த கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 மந்த்து கூட வீட்டில் வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி பப்ஸுன்னு சொல்லி ஃபுல் இதில் பட்டரில் கூட பண்ணலாம் அந்த ஷீட்டு. பட் அது அதையும் ஒரு 3 மந்த் வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரீசரில். பட் அது ரொம்ப பட்டர் யூஸ் பண்ணும். ரொம்ப டைமும் ரொம்ப ப்ரொசீஜர் பெருசாக இருக்கும். இது பண்ணிங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஒரு 1 ஹவரில் அது பண்ணி முடிச்சிடலாம். அந்த அந்த ஷீட் நான் சொன்ன அந்த பட்டர் ஷீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு 1 டே தேவைப்படும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டேஸ்ட் தான் இதுவும் வரும். நான் அது பண்ணியிருக்கேன். ப்ரொசீஜர் பெருசாக இருக்கும். பட் இதுக்கும் அதுக்கும் டேஸ்ட்டில் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ ஈஸி மெத்தட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் நான் வீடியோ போடுறேன் பட்டர் ஷீட்டு. ஸோ ஷீட்டில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே அந்த பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை 1 பை 1 மேலே வச்சு மைதாவும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம். நான் ஒரு 4 ஷீட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த ஷீட்டோட கிறிஸ்பினஸ் நிறைய வேணுங்கிற 5, 6 கூட எடுத்துக்கலாம் ஷீட்டு. உள்ளே ஸ்டஃபிங் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. பட் எங்கள் வீட்டில் உள்ள ஸ்டஃபிங் நிறையா நாங்கள் வைப்போம். மேலே ஷீட் கம்மியாக தான் வைப்பேன். உங்கள் இஷ்டம், இதுவுமே உங்கள் இஷ்டம் தான். மேலே ஷீட் நிறையா கிறிஸ்பினஸ் வேணும்ன்றவங்க ஒரு 5, 6 ஷீட் கூட வச்சுக்கலாம். பட் மினிமம் ஒரு 3, 4 வைங்க போதும். இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து அதுலேயும் அந்த பேஸ்ட்டு நிறைய பேஸ்ட்டும் மைதாவும் தடவணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடைசியில் பெரிய ஷீட்டாக பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி ஷீட்டாக பண்ணிக்கலாம். இப்போ அங்கே தனித்தனியாக இந்த ஷீட்டு தான் நான் சொல்கிறேன். ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நடுவில் கொஞ்சம் பட்டர் ஷீட் போட்டுக்குங்க. ஒவ்வொரு ஷீட்டுக்கும் நடுவுலையும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு அப்படியே சமோசா மாதிரியே மடிச்சிட வேண்டிய, இந்த கார்னர் அந்த கார்னரையும் பேஸ்ட் பண்ணி மடிச்சிட வேண்டியது தான். இதில் எதுவும் பேஸ்ட் நடுவில் யூஸ் பண்ணுங்க கிடையாது. சும்மா தண்ணியை தொட்டு நீங்கள் பண்ணாலே அது ஸ்டிக் ஆயிரும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கார்னர் நல்லா அப்படி மடித்து விட்டுக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே இந்த ஷீட்டை வச்சு இன்னொரு இது பண்ணலாம். இதை நான் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர் வச்சேன்.
இந்த மாதிரி ஷீட் ரெடி ஆயிருச்சு. மேலே உள்ள ஸ்டஃபிங்கு, அந்த பேட்டீஸ் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. 1/2 அன் ஹவர் நான் ஃப்ரிட்ஜில வைக்க போறேன். மீன்வேல் இந்த பக்கம் இன்னொரு இதே மாரி ஷீட் 4 ஷீட்ட போட்டு அதே மாரி செஞ்சிருக்கேன். இத வச்சு இன்னொரு டிஷ் ஒண்ணு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில ஸ்நாக்ஸுக்கு குடுத்து விடலாம். இதே மாரி 4 ஷீட் வச்சு முன்னாடி பண்ண மாரியே இதுவும் பண்ணிட்டு, சின்ன சின்ன இதா வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. இது நல்ல ஒரு ஸ்நாக். ஆலு ஸ்நாக்ன்னு சொல்லி இது ரொம்ப நல்ல ஒரு டிஷ். டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ஷீட் வீட்ல இருந்துச்சுன்னா, இத வச்சு விதவிதமா நீங்க நெறைய செய்யலாம். ஸோ ஃப்ரீயா இருக்க சமயத்தில இந்த ஷீட் மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. டக்குன்னு எடுத்து போட்டு நெறைய டிஷ் பசங்களுக்கு செஞ்சு குடுக்கலாம். இந்த மாரி ரெக்டாங்கிள் ஷேப்ல எல்லாத்தையும் வெட்டிட்டு, இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அடிக்கடி நீங்க செஞ்சு பார்ப்பீங்க. இது நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா, நல்லா புஸ்ஸுன்னு உப்பி ரொம்பவே கிரிஸ்பியா நல்லாயிருக்கும் இந்த இது ஸ்நாக்கு. ஸோ ஒரே பேஸ வச்சு 2 விதமான ரெசிபி பார்த்தாச்சு. பசங்களுக்கு மட்டும் பண்ணி குடுத்துறாதீங்க. அடிக்கடி பண்ண சொல்லி கேட்பாங்க. அவ்ளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த இது. இது பாருங்க நல்லா கிரிஸ்பியா, சூப்பரா இதுக்கு மேல நீங்க சாட் மாரி செஞ்சு இத நல்லா உதுத்து போட்டு மேல வெங்காயம், தக்காளிலாம் போட்டு சாட் மாரி பண்ணி குடுக்கலாம். இல்ல இதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமா கேரட்டு, அப்புறம் தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் அந்த ஸ்வீட் சட்னி, கிரீன் சட்னிலாம் போட்டு சாட்டா குடுக்கலாம். நெறைய ரெசிபீஸ் இத வச்சு பண்ணலாம். இந்த பேஸ் ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்ப அங்க ரெடி ஆயிருச்சு. எவ்வளோ கிரிஸ்பியா நல்லா இருக்கு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பேட்டீஸ் பார்க்கலாம். இது பெருசு பெருசா பண்ண பேட்டீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். சிம்லயே வைக்கணும். அப்பதான் நல்லா புஸ்ஸுன்னு ஊறி உள்ள ஃபுல்லா நல்லா வெந்து மொறு மொறுன்னு வரும் வெளியில. பெருசா வச்சிராதீங்க. ரொம்ப சிம்லயே வச்சு பொரிச்சீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துல நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா லேயர் பை லேயரா நல்லா ரெடி ஆயிரும். இனிமே பப்ஸ் வெளிய வாங்கி குடு பேக்கரியில சொல்லி பசங்க கேட்கவே மாட்டாங்க. இது ஹெல்தியும் கூட. உள்ள அவங்க டால்டா வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் நெறைய பட்டர் போட்டாலுமே நெறைய பட்டர், டால்டாலாம் யூஸ் பண்றனால அன்ஹெல்தி அது கொஞ்சம். இது நம்ம வீட்லயே பண்றனால நெய் வச்சு பண்றோம், கார்ன்ஃப்ளவர் வச்சு பண்றனால இது ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். ஸோ ஒண்ணு பெருசு முடிச்சதுக்கப்புறம் சின்ன குட்டி குட்டியா பண்ணதையும் அடுத்து போட்டிருக்கேன். ஸோ 2 வகையான பேட்டீஸ் ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க எவ்வளோ கிரிஸ்பியா மொறு மொறுன்னு நல்லா இருக்குன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் உடனே பசங்களுக்கு பண்ணி குடுத்துடலாமா? தீபாவளி ஸ்வீட்டா கூட பண்ணலாம் இது. சீட் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, டக்குன்னு மத்த எல்லாம் ஒரு 10, 15 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.